தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சகிப்புத்தன்மை அற்றுப்போகும். யோவான் 15:20 வாசிக்கும்போது, அவர்கள் என்னை துன்பப்படுத்துண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். எனவே இந்த உலகமானது எவ்வளவு காலம் சாத்தான் நிலைத்திருக்கிறானோ, எவ்வளவு காலம் கிறிஸ்துவம் உயிர்த்துடிப்பான வல்லமையோடு நிலை பெற்றிருக்குமோ, அவ்வளவு காலத்திற்கு உபத்திரமானது அதன் பலதரப்பட்ட வடிவங்களில் முன்னேற்றமடைந்த ஒரு கொள்கையாக இருக்கும். இருளிலே சேனைகளுக்கு எதிரான அணியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாத எந்த நபரும் தேவனை சேவிக்க முடியாது. தீய தூதர்கள் தங்கள் கரங்களில் பற்றி பிடித்திருக்கும் இரையை இத்தகைய நபரின் செல்வாக்கு பறித்து கொண்டு விடுமோ என்று பயந்து குழப்பமடைந்து அந்த நபரை தாக்குகிறார்கள். எனவே தீய மனிதர்கள் அந்த நபரின் முன்மாதிரியினால் கண்டனம் செய்ய தீய தூதர்கள் மூலமாக இணைந்து கவர்ச்சியான சோதனையை கொடுத்து தேவனிடமிருந்து அந்த நபரை பிரித்துவிட முயற்சிப்பார்கள். இவர்கள் வெற்றியடையாத நிலையில் அவரது மனசாட்சி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையானது பயன்படும். இயேசு கிறிஸ்து மனிதருக்காக பரிந்து பேசுவராக பரலோக ஆசிரியப்பு கூடாரத்தில் தங்கியிருக்கும் வரை பரிசுத்த ஆவியானவரின் நம்மை கட்டுப்படுத்தும் ஆளுகை செய்வோராலும் மக்களாலும் உணர்த்தப்படுகிறது. மேலும் ஆவியானவர் நாட்டினுடைய சட்டங்களை ஓரளவுக்கு அடக்கி ஆளுகிறார். இந்த சட்டங்கள் மட்டும் இல்லாதிருக்குமானால் இப்பொழுது இருப்பதை விட உலகம் படுமோசமான நிலையில் இருந்திருக்கும். நம்மை ஆளுகை செய்யரின் அநேகர் சாத்தானின் சுறுசுறுப்பான செயல்பாட்டுக்குள் இருந்து செயல்படும் போது நாட்டை தலைமை தாங்கி நடத்துபவர்கள் மத்தியில் கூட தேவனுக்கு செயல்படத்தக்கதாக முக்கியமான பதிலாக இருக்கிறார்கள். எதிராளி தேவனுடைய வேலையை தடை செய்யத்தக்க அவனது உழைப்பவரின் மனதை ஏவி சில நடவடிக்கைகளை திட்டமிட்டு அவைகளை எடுத்துக்கூற செய்தான். ஆனால் தேவனுக்கு பயப்புகிற அரசியல் வல்லுநர்கள் அல்லது பரிசுத்த தூதர்களால் தூண்டப்பட்டு எவரும் பதில் கூற முடியாத அளவிற்கு விவாதங்களை நடப்பித்து அவ்வாறு முயற்சி செய்யப்படும் கருத்துக்களை எதிர்க்கிறார்கள். இவ்வாறாக வலிமையோடு கிரியை செய்யும் தீய சக்தியின் போக்கை ஒரு மனிதர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விடுவார்கள். மூன்றாம் தூது அது அதனுடைய வேலையை செய்யத்தக்கதாக சத்தியத்தின் விரல்களால் கொண்டு வரப்படும் எதிர்ப்புகள் மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்படும். நமக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கப்படும் போது தலைமை தாங்கி நடத்தும் எந்த முக்கிய தலைவர்களை கொண்டு ஆண்டவர் இப்போது ஊழியத்தை நடப்பிக்கின்றாரோ அதே முக்கிய தலைவர்களது கவனமானது ஈர்க்கப்படும். அவர்களில் சிலர் அந்த தூதை ஏற்றுக்கொண்டு இக்கட்டு காலம் நடிகளும் தேவனுடைய மக்களோடு இணைந்து நிற்பார்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று யோவேல் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த மாபெரும் சுவிசேஷ ஊழியமானது அதன் ஆரம்ப கட்டத்தில் குறிப்பிடத்தக்க விதத்தில் காப்பதை விட அந்த ஊழியம் முடிவு பெறும் வேளையில் தேவனுடைய வல்லமையானது எந்த விதத்திலும் குறைந்த வெளிப்பாட்டோடு காணப்படாது. வேத வாக்கியம் சொல்கிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உணர்வுகள் அற்று போகும் முன்பாகவே, ஆவியானவர் நம்மை விட்டு எடுபடும் முன்பாகவே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நல்ல தீர்மானம் செய்வோம். கடைசி நாட்களே வாழக்கூடிய நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.